ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மதுஸ் டைரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிடுச்சா, ஓப்பன் ஆனால் என்ன மாதிரி அறிகுறி எல்லாம் தெரியும்னு பார்க்கலாம். செர்விக்ஸ் ஓப்பன் ஆனால் சீக்கிரமே குழந்தை பிறந்துடும். மேக்ஸிமம் 10 டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிடும். உங்கள் டாக்டர் ஒவ்வொரு செக்கப்லையும் பார்ப்பாங்க டெலிவரி நெருக்கத்தில். ஸோ உங்கள் டாக்டர் சொல்லிடுவாங்க ஓப்பன் ஆச்சா இல்லையா, எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு. பட் நம்ம வீட்லேயே சில அறிகுறி வச்சு தெரிஞ்சுக்கலாம் செர்விக்ஸ் ஓப்பன் ஆச்சா இல்லையான்னு. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆயிருக்கா, எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு சில அறிகுறி வச்சு வீட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன அறிகுறி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னென்னா ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளைப்படுதல் தாங்க. பொதுவாக கர்ப்ப காலத்தில் வெள்ளைப்படுதல் இருக்கும். மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் 3rd ட்ரைமஸ்டரில் ரொம்ப இருக்கும். வழக்கத்துக்கு மாற அதிகமாக வெள்ளைப்படுதல் இருந்தால் சர்விக்ஸ் ஓப்பன் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் அதிகமாக இருந்தால் சர்விக்ஸ் ஓப்பன் ஆகி குழந்தை வெளியே வர தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். கர்ப்பப்பை வாய் ரொம்ப மென்மையாக ஆகியிருக்குங்க. செகண்ட் அறிகுறி என்னன்னா பேக் பெயின், முதுகுவலி. கர்ப்ப காலத்தில் முதுகுவலி ஒரு காமனான சிம்டம்ஸ் தாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் ப்ரெக்னன்சி பீரியடில் இது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிற டைமில் வர்ற வலி டிஃப்ரெண்ட். உங்களுக்கே இது தெரியும். முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் செர்விக்ஸ் ஓப்பன் ஆக போது, குழந்தை வெளியே வர போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த வலியை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப அதிகமாக இருக்கும், நடுமுதுகு வரைக்கும் வலிக்கும். மூணாவது அறிகுறி என்னன்னா வயிறு இழுத்து பிடிக்கிறது, வயிறு இறுக்கமாக ஆகிறது. வயிறு ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறது செர்விக்ஸ் ஓப்பன் ஆக போகுதுன்றதுக்கு அறிகுறி தாங்க. நாலாவது அறிகுறி என்னன்னா பனிக்குட நீர். பனிக்குட நீர் உடஞ்சி வெளியே வர்றது தாங்க. பனிக்குடம் உடஞ்சாலே டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருக்க டைமில் பனிக்குடம் உடஞ்சா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. அதுதான் உங்களுக்கும் குழந்தைக்கும் நல்லது. 3rd ட்ரைமஸ்டரில் நார்மலாகவே வெஜினல் ஏரியா ரொம்ப வெட்டாக இருக்கும். வெட்டாக இருக்கிறதுக்கு காரணம் பனிக்குட நீரா இல்லை யூரின் போகிறதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. பனிக்குட நீர் லீக் ஆகுதா என்னன்னு பாருங்கள். இது அதிகமாக இருக்கணும். பனிக்குட நீர் நம்ம குழந்தைக்கு பாதுகாப்பு வளையும். ஸோ அது குறையக்கூடாது. அப்படி வெளியே வந்துருச்சுன்னா குழந்தைக்கு மூச்சு விடுறதுல எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குங்க. ஸோ உடனே டெலிவரி பண்ணாதான் பார்ப்பாங்க உங்கள் டாக்டர்ஸ். ஸோ பனிக்குட நீர் குறையாமல் பார்த்துக்கோங்க. பனிக்குட நீர் குறைஞ்சா என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் தரேன், அதுவும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 5th அறிகுறி என்னன்னா கடுமையான வயிற்று வலி இருக்கும். இப்படி இருந்தால் குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு பயப்படாதீங்க. செர்விக்ஸ் ஓப்பன் ஆக போகிற டைமில் கூட பெயின் இருக்கும். சில பேருக்கு வெஜைனல் ஏரியாவில், அதாவது பிறப்புறுப்பில் ரொம்பவே பெயின் இருக்கும். படுக்கிறப்ப உட்காந்துருக்கப்ப ரொம்ப பெயினாக ஃபீல் பண்ணுவாங்க. இது டெலிவரி நெருக்கத்தில் எப்படி இருக்கும். 6வது அறிகுறி என்னன்னா மூச்சு விடுறதுல சிரமம் இருக்காது. ஈஸியாக மூச்சு விட முடியும். இதுக்கு முன்னாடி 2nd ட்ரைமஸ்டரில் மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி இருக்காது. குழந்தை இடுப்பெலும்பு நோக்கி இறங்கியிருப்பாங்க. வயிறு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் குழந்தை தலை இறங்கிருச்சு, செர்விக்ஸ் கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். சீக்கிரமே டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு 7வது அறிகுறி. 7வது அறிகுறி நமக்கு உடம்புல ஒரு மாதிரி நடுக்கமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீவர் எல்லாம் வராது, ஆனால் ஒரு மாதிரி உடம்புல ஒரு நடுக்கம் இருக்கும். நெக்ஸ்ட்டு 8வது அறிகுறி. 8வது அறிகுறி என்னென்னா உங்கள் அடிவயிறு இடுப்பு பகுதியில் ரொம்ப அதிகமாக அழுத்தமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இது ஏன்னா கர்ப்பப்பை வாய் திறக்கும்போது ரொம்ப சின்னதாக தாங்க திறக்கும். அப்போது உங்கள் குழந்தையோட தலைப்பகுதி அங்கே முற்றுதால் உங்களுக்கு அழுத்தம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இதுவும் கர்ப்பப்பை வாய் திறக்க போகிறதுக்கான அறிகுறி தாங்க. நெக்ஸ்ட்டு 9வது அறிகுறி என்னன்னா உங்கள் பிறப்புறுப்பு பகுதியில் சளி மாதிரி திரவம் வரும். வெள்ளப்படுதல் வேற, இது வர்றது வேற. கர்ப்பப்பை வாய் திறக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி திரவம் வெளியே வரும். இதை வச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 10வது அறிகுறி. 10வது அறிகுறி என்னன்னா ப்ளீடிங். இது ஒரு சில பேருக்கு தெரியும். ப்ளீடிங்
ஆச்சு அப்படின்னா செர்விக்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். ப்ளீடிங் ஆனாலே உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆக போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். டெலிவரி நெருக்கத்தில் உங்கள் குழந்தை தலை திரும்பி இருக்கும். இப்படி திரும்பி இருக்கிற டைமில் உங்கள் சிறுநீர் பைக்கு அழுத்தம் ஏற்படும். அதனால தாங்க அடிக்கடி சிறுநீர் போகிற மாதிரி ஃபீல் வரும். இதெல்லாம் ஒரு 9 மந்த் எண்டிங்கில் மேக்ஸிமம் நடக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அறிகுறி எல்லாம் தான் செர்விக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான அறிகுறி. மேக்ஸிமம் டாக்டர் ஸ்கேனில் உங்கள் செர்விக்ஸ் எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கு, எப்போது உங்களுக்கு டெலிவரி ஆக போகுது, இது எல்லாமே உங்கள் டாக்டர் செக்கப்லேயே சொல்லிடுவாங்க. எத்தனை சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிருக்கு எல்லாமே உங்களுக்கு அக்யூரேட்டாக சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வீட்டில் இருக்கப்ப இந்த சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் கேர்ஃபுல்லாக இருங்க. இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போங்க. அண்ட் இப்போ சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே எல்லாருக்குமே தான் தெரியும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு சில பேருக்கு இந்த சிம்டம்ஸ் தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. இல்லை, இதில் இருக்க எல்லா சிம்டம்ஸுமே ஒரு சில பேருக்கு ஃபீல் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ், ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.